டிஎன்பிசியில் இதை விட ஈஸியாக கணக்கு கேட்க முடியாதுங்க. அவ்வளோ ஈஸியான கணக்கு. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1600 கூடுதலாக விட்டு இருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்னென்னா 12% லாபம். ஓகேங்களா, ஏதோ ஒரு அமௌண்ட் 12% விற்றுட்டார். மேலும் அதை 1200க்கு விற்றார்னா 20% ஆகும் அந்த லாபம். ஓகேங்களா, இப்போ ஆல்ரெடி 12% இருக்குது. இப்போ 20% ஆகுங்க 1200 விற்றாக்கா. இப்போது இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னங்க? 8%. 8% ஈக்குவல் டு 1200. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? மடிக்கணினியும் அடக்க விலை காண்கின்றாங்க. அப்போது அடக்க விலைனா 100%ங்களா? அப்போ 100% நாங்கள் அதாங்க இது கண்டுபிடிச்ச ஆன்சருங்க. இப்போ இதுவே அந்த லாபத்தோட மொத்தமாக சேர்த்தாங்கன்னா இங்கே 120% பார்த்தாக்கா மொத்த லாபம் எவ்வளோ போட்டு வந்துருக்கலாம். ஓகேங்களா, அவங்க கேட்குறாங்க அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க. அடக்க விலைங்கிறப்போ நம்ம இது கண்டுபிடிச்சாலே போதும். இது அடிங்க ஏதாச்சும் வருது 150 வரும் அடிச்சிங்கன்னா 8 × 15 120 150 150 × 100 15000. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதாங்க 15000 ஆன்சருங்க. இந்த டிஎன்பிசிபிஐக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டிஎன்பிசிபிஐக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.